சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த முழு சரீரத்தையும் இந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பிராமணன் என்றாலே பரமாத்மாவுக்கு பிரியமான பிராமணனிலிருந்து ஃபரிஸ்தா. இன்றைக்கி பாப்தாதா தன்னோட சிரேஷ்ட ஆத்மாக்களின் படைப்புகளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அவர் படைத்த அந்த படைப்பை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அது யார்? இந்த சிரேஷ்ட மற்றும் புது படைப்பானது முழு உலகத்திலும் சர்வசிரேஷ்டமானது. இந்த முழு உலகத்துலேயுமே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான படைப்பு என்னோடய படைப்பு. அந்த தான் படைத்த அந்த படைப்புகள் அது வேறு யாரும் இல்லை, ஆத்மாக்களாகிய நம்ம தான். அதுதான் பாபா சொல்கிறாங்க, நான் படைச்சதுலேயே மிக ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது நீங்கள் தான். ஏன்னா பவித்திர ஆத்மாக்களின் படைப்பு. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப ரொம்ப தூய்மையானவங்க, பவித்திரமான ஆத்மாக்கள். அதுதான், அந்த மாதிரி ஆத்மாக்களை தான் நான் படைக்கிறேன். பவித்திரமாக இருக்கிறத காரணத்தினால தான் இப்போது பாபாவிற்கு நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கீங்க மற்றும் தன்னோட ராஜ்யத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பீங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது எவ்வளோக்கு எவ்வளவோ தூய்மையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு பாபாவுக்கு பிரியமானவர்களாக ஆகிடுவீங்க. மெயினான விஷயம் தூய்மை, பவித்திரம். இந்த பவித்திரம் நம்மளோட ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள்லேயும் இருக்கணும். அதாவது நான் பவித்திரமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நார்மலாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் கண், காது, மூக்கு, வாய் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண் மூலிமா இப்போ இந்த உடலோட உணர்வில் தானே நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம். இந்த உடல் உணர்வில் வந்ததுனால வாயால் திட்டிருக்கோம், இல்லை கண்ணால் தவறானதை பார்த்துருப்போம், தவறான செய்திகளை காதால் கேட்டிருப்போம், தவறாக மற்றவங்கள பற்றி பேசியிருப்போம், இல்லை கையால் அடிச்சிருப்போம், இந்த காலால் கூட தவறான விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் இந்த உடல் உணர்வு காரணமாக நம்ம தவறாக நம்ம அதாவது தீய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது முழு கர்மேந்திரியங்களையும் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா எல்லாத்தின் மூலமாக நீங்கள் நல்லது மட்டும் பண்ணணும். இப்போ கண் மூலிமா தவறு பண்ணியிருக்கோன்னா கண் மூலிமா நல்லதை மட்டும்தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஃபார் 1 இயர் இல்லை 6 மாதமாகச்சு அதை தொடர்ந்து அது ஒரு பழக்கமாக்கணும். நல்லதை மட்டும் பார்க்கணும். இது கண் மூலியமாகவே நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கணும். அப்புறம் இந்த திவ்ய புத்தி மூலமாக நம்ம பார்க்கணும். நமக்கு ஆத்மாவில் பார்த்திங்கன்னா புத்தி இருக்குது. அந்த புத்தி மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண்ணாலையும் நம்ம நல்லதை பார்க்கணும். திவ்ய புத்தி மூலமாக நல்லதை எப்படி பார்க்குறதுன்னா, இந்த பழைய உலகத்தையே பார்க்கக்கூடாது. பரந்தாமத்தில் நம்ம அப்பாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் சத்தியுகத்தில் தேவதைகளில் பார்க்கணும், நம்ம ராஜ்யத்தை பார்க்கணும். அப்புறம் பூஜைக்கு தகுந்த ஆத்மாவாகிய நம்மளை பார்க்கணும், ஃபரிஸ்தா. இந்த மாதிரி புத்தி மூலமாக இதை பார்க்கணும். அப்புறம் இப்போது மற்றவங்கள பார்க்குறோம் அப்படின்னாலே உடலை பார்க்கக்கூடாது, ஒன்லி ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மாவில் நல்ல நல்ல குணங்கள் இருக்குது, அதை மட்டும்தான் பார்க்கணும், கெட்டதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புத்தி மூலமாக பார்க்கக்கூடியது எல்லாமே தூய்மையாகணும். அதுக்கப்புறம் இந்த கண்ணாலையும் நம்ம தவறானது தீயதை பார்க்கவே கூடாது.
அதே மாதிரி இந்த ஞானத்தை வந்து காதால் கேட்டுக்கிட்டே இந்த ஞானத்தை மட்டும் கேட்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஞானத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உலகியலில் நடக்கக்கூடிய தவறான அது விஷயத்தையும் காதால் கேட்குறோம் அப்படின்னா அழுக்கு வந்து படிஞ்சிரும். இப்போ வீடு சுத்தமாக ஆக்கிட்டு அப்புறம் குப்பையை வந்து கொஞ்சம் போட்டோன்னா வீடு நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்புறம் திருப்பி அந்த குப்பையை க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எப்படியும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நாற்றம் அடிக்கும், அப்படியே ஒரு இதுவாக இருக்கும், டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அப்போது குப்பையை வந்து நம்ம காதால் கேட்கவே கூடாது. அதே மாதிரி நல்லதை பார்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னா திடீர்னு கெட்டதை வந்து பார்க்கக்கூடாது. இப்போ வாயால் வந்து பாபாவோட ஞானத்தை பற்றி பேசணும், நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நல்லதை மட்டும் பேசணும். மற்றவங்கள பற்றி குறை பேசுகிறது, தவறாக வந்து சொல்கிறது, திட்டுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குப்பை மாதிரி. திருப்பியும் குப்பையை சேர்த்துட்டிங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கணும் வாயால். அப்புறம் கையால் வந்து நம்ம பாபாவோட யஜ்யத்தில் வந்து சேவை செய்யணும். இப்போது வீட்லேயும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கூட ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவோட நினைவில் இருந்து செய்கிறோன்னா அது கூட சேவை தான். ஆனால் வந்து யஜ்யத்தில் போய் செய்கிறோன்னா அங்கே எல்லாருமே பிராமணர்கள், தூய்மையான பிராமணர்கள், அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்போது சேரை எடுத்து வைக்கிறோம், அந்த சேரெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், அவங்க எல்லாருமே வந்து உட்காந்து ஞானத்தை கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த ஞானத்தில் அவங்க தூய்மையாகிறாங்க, ஆத்மா ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களுக்கு சகயோகம் கொடுக்கறதுனால. அதே மாதிரி அவங்களுக்கு தூய்மையான ரொம்ப ரொம்ப தூய்மையான உணவை வந்து நம்ம வந்து பரிமாறுறோம், சமைக்கலை பரிமாற செய்கிறோம் அப்படின்னா அது அவங்க அதை சாப்பிட்டு அவங்க தூய்மையாகிறாங்கன்னா அது இன்னமும் வந்து நமக்கு அதாவது உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகும். அப்போ பாபாவோட சேவைக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம், நிறைய இடத்துக்கு போய் சேவை செய்கிறோம், அப்படி காலை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா அந்த கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூய்மையாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கை, இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் அப்படியே தூய்மையாகிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம கர்மேந்திரியங்கள் அப்படியே இந்த கண்ணுனா இந்த கண் நல்லதை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே வருதுன்னா அந்த கண் அப்படியே பவர்ஃபுல்லாகும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகிடும். அது பார்த்ததுலே எல்லாருமே வந்து அவ்வளோ அமைதியாகிடுவாங்க, அவ்வளோ குஷிப்படுத்த முடியும். இந்த கண்ணை பார்த்தாலே யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிடும் தூய்மையாக ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ்னால் இந்த மாதிரி பாபாவோட சேவைகளில் அப்புறமேட்டு நம்ம டெய்லியும் வந்து ஒரு 5 நிமிஷமாவது இந்த கண்ணுக்கிட்ட வந்து பேசணும். கண்ணே நம்ம வந்து இப்போது தூய்மையாகணும், கெட்டது இனிமேல் பார்க்கக்கூடாது. ஸோ கண்ணுக்கு வந்து சக்தி தேவைப்படுது, அந்த சக்தி வந்து பாபா கிட்டேருந்து ஆத்மாவாகி எனக்குள்ளே வருது, என்கிட்டேருந்து இந்த கண்ணுக்கு இந்த தூய்மையின் சக்தி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூய்மைப்படுத்தி அப்படியே பேசி அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கும் சக்தி வேணும்ல, நல்லது பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் சக்தி வேணும். ஸோ இது வந்து ஒரு வீடு மாதிரி, நம்ம வந்து தனி ஆள் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. பிரஜைகள், நம்மளோட மந்திரிகள், மனசு புத்தி சமஸ்காரம்லாம் மந்திரிகளாக இருக்காங்க, அப்புறம் படைத்தலைவர்களாக இந்த பிரெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு ராஜ்யமே இங்கே நடக்குது உடம்பில். அப்போது கர்மேந்திரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம தூய்மைப்படுத்த தான் அப்போ தான் வந்து பாபாவுக்கு நம்ம பிரியமானவர்களாக ஆகிறோம். பாபாவுக்கு பிரியமானவர்களாக ஆகிறோன்னா துவாபரயுகத்திலிருந்து பக்தர்களுக்கும் பிரியமான தேவதை ஆத்மாக்களாக ஆகும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த நேரத்தில் பரமாத்மாவிற்கு பிரியமான பிராமண ஆத்மாக்கள் மற்றும் சத்தியுக திரேதாயுகத்திலிருந்து ராஜ்ய அதிகாரி பரமசிரேஷ்ட தெய்வீக ஆத்மாக்களாக இருப்பீங்க. துவாபரயுகத்திலிருந்து இப்போ கலியுகம் வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு பூஜை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, பூஜ்ய ஆத்மாக்களாக நீங்கள் ஆகுவீங்க. அதனால் இந்த மூன்றிலுமே சிரேஷ்டமானது இந்த நேரம்தான். ஏன்னா இப்போது யாருக்கு பிரியமானவர்களாக இருக்கீங்க? பரமாத்மாவிற்கு பிரியமான பிராமண நிலையிலிருந்து ஃபரிஸ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள். அதனால தான் இந்த கோவிலில் வந்து இந்த பூஜை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த
இந்த ஜட சித்திரத்துக்கு ஜடை சிலைக்கு வந்து பூஜை செய்கிறாங்கன்னா அவ்வளோ ஒவ்வொரு கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூஜை செய்வாங்க. இந்த கடைசி பிறப்பு வரைக்கும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை பக்தர்கள் எவ்வளவு அவகானம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உங்களை வரவேற்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பக்தர்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பார்ப்பீங்கள்ல, பக்தர்கள் வந்து அவ்வளோ அன்பாக இருக்காங்க, எவ்வளோ அன்பாக உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அந்த சிலை வந்து ஒரு ஜடமாக தான் இருக்குது. ஜட சிலைன்னாலும் அது தெரிஞ்சும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை வந்து பாவனையுடன் பூஜை பண்ணுறாங்க. அந்த கைக்கு பொட்டு வைக்கிறது, காலுக்கு வாய்க்கு அப்படியே முகத்துக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி அவ்வளோ தூய்மைப்படுத்தி அந்த சிலைக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. செப்பல் போடக்கூடாது, அது அவ்வளோ மரியாதை. போகம் வந்து படைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது வந்து இறைவனுக்கு பிரசாதம் படைக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க. ஆர்த்தி எடுக்கிறாங்க. அந்த முழு சிலைக்குமே வந்து ஆர்த்தி, அந்த நெய்வேத்தியம் அந்த இதை வந்து பண்ணுறாங்க. இவங்க தான் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க தான் முழு கல்பத்தையும் சுற்றி வந்தாங்க அப்படின்றது தான் அதுக்கு உண்மையான அர்த்தம். ஸோ பாரதத்தில் பாபாவின் கடமை வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பாபா தான் எல்லாத்தையும் செய்கிறாரு, செய்ய வைக்கிறது எல்லாமே பாபா தான். ஆனால் கூடவே நீங்களும் இருந்ததுனால உங்களோட சிலைகளுக்கும் பாரதத்தில் தான் இப்போ இருக்குது. இப்போது உங்களோட சிலைகள் பாபா கூடவே இருக்கீங்களா. இப்போ சிவன் கோயிலுக்கு போனாலே எல்லாரோட சிலைகள், அம்மன், பிள்ளையார், முருகன், ஆஞ்சநேயர் எல்லா சிலைகளும் இருக்குது. அதுவும் பாரதத்தில் தான், இந்தியாவில் தான் அதிகப்படியான கோவில்கள். எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கோவில் இருக்குது. ஏன்னா கோவில்கள் அதிகமாக பாரதத்தில் தான் உருவாகுது. அதனால் நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ பாக்கியசாலிகள். இப்போ நீங்கள் வந்து அப்போ எவ்வளோ கவனத்தோடு நீங்கள் தூய்மையாகணும். எனக்கு கொஞ்சோண்டு அப்பாவித்திரம் வந்துருச்சு, கொஞ்சோண்டு நான் தவறான இதை பார்த்துட்டேன் கண்ணால், தவறானதை கொஞ்சோண்டு கேட்டால் கூட அந்த சுத்தம் இல்லாமல் போயிடும். அப்போ பாபாவுக்கு நம்ம பிரியமானவர்களாக கொஞ்சம் கம்மியாயிடுவோம். கம்மியாகிறதுனா அவர் எல்லாருக்கு மேலேயும் அன்பு வைக்கிறாரு, ஆனால் நம்ம அவருக்கு நெருக்கமாக அந்த க்ளோஸ்னஸ் வந்து கம்மியாகும். அழுக்கிறதுனா அதை திரும்பி அதை க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நான் தான் அந்த பூஜ்ய ஆத்மான்ற அந்த போதை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நான் தான் அந்த பூஜ்ய ஆத்மா, என்ன தான் அவங்க அவ்வளோ பூஜ்யம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நான் ஏன்னா இப்போது நான் தூய்மையாக இருக்கேன், ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் தூய்மைப்படுத்துகிறேன், சீத்தளமாக வச்சுருக்கேன். இதனால் நிறைய நன்மைகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு. கையால், காலால், காதால், வாயால் எல்லாமே வந்து நன்மை தான். இப்போ நம்ம முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா கூட அது கூட காதுக்கு நன்மை நடக்குது. காதுக்குன்னா அப்புறம் ஆத்மாவிலையும் நன்மை நடக்குது. முரளி அப்படியே படிக்கணும், கண்ணால் படிக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு நன்மை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம நன்மை பண்ணுறதுனால தான் நமக்கு பூஜையே நடக்குது. 29/5/2025 பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்போம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் தங்களோட புகலிடம் வந்தடைஞ்சிட்டிங்க. இப்போது நீங்கள் தந்தை மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது மகிழ்ச்சியில் உங்களுக்கு மெய் சிலிர்த்து போகணும். கேள்வி என்ன கேட்குறாருன்னா, பாபா இந்த நேரத்தில் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு? பாபா சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா? இப்போ உங்களுக்கு வந்து அலங்காரம் செஞ்சு விஷ்ணுபுரிக்கு, அது யாருன்னா மாமியார் வீட்டுக்கு இப்போ நீங்கள் போகணும். இந்த ஞானத்தின் மூலம் அலங்காரிக்கப்பட்டு உலகிற்கே நீங்கள் மகாராஜா மகாராணியாக ஆகுவீங்க. இப்போது இந்த சங்கமிகத்தில் இருக்கீங்க. பாபா வந்து ஆசிரியராக இருந்து தாய் வீடு, இப்போது வந்து தாய் வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு
சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பாடல் என்னென்னா, கடைசியில் அந்த நாளும் வந்துருச்சு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஸ்வீட் சில்ட்ரன், நீங்கள் வந்து இந்த இனிமையான ஏன்னா இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகள். நீங்கள் பாடலை நீங்கள் கேட்டீங்க தானே, அரை கல்பமாக எந்த நாயகனை நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களோ கடைசியில் அவரை அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போது அந்த நாள் வந்துருச்சு. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம அரை கல்பமாக பக்தி செஞ்சோம், நாயகனாகிய தந்தையை வந்து அழைச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் உலகத்தில் இருக்கவங்க தெரிஞ்சிக்கல. ஆனால் நாம் தான் அந்த நாயகிகள், அவர் நாயகனாக இருக்கார் என்பதை யாருமே தெரிஞ்சிக்கல. ஆனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ராவணன் உங்களை வந்து முற்றிலும் கீழான புத்தி உடையவர்களாக ஆக்கிட்டான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குறிப்பாக அதுலேயும் குறிப்பாக பாரதவாசிகளை தான். நீங்கள் தான் வந்து தேவதைகளாக இருந்தீங்க, இப்போ மறந்துட்டீங்க. ஏன்னா கீழான புத்தி வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால தான் புத்தி மூலமாக பாபாவை நம்ம அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். தனது தர்மத்தை இப்போ மறந்து போயிட்டீங்க. இதுதான் வந்து கீழான புத்தியின் காரியமாகும். உங்களோட தர்மத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க. இதை இப்போது நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாரதவாசிகள்லேயே நீங்கள் மட்டும்தான் இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம், இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, சிறிது காலம்தான் இருந்துச்சு. அது எவ்வளோன்னா 1250 ஆண்டு காலம் சத்தியுகம் இருந்துச்சு. அப்புறம் 1250 ஆண்டு காலம் ராமராஜ்யம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அளவற்ற சுகம் இருந்துச்சு. சுகத்தை நினைவு செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம தான் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு செஞ்சு நினைவு செஞ்சு உங்களுக்கு மெய்சிலிர்த்து போகணும். ஆஹா, சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் இவ்வளோ இருந்துச்சா, இவ்வளோ நம்ம அனுபவிச்சோமா அப்படின்னு அதை நினச்சி உங்களுக்கு அப்படியே குஷியாக இருக்கணும். சத்தியுகத்தில் வந்து ஆயுள் எவ்வளோ இருக்கும் இது கூட யாரும் தெரிஞ்சுக்கல. அங்கெல்லாம் வந்து 150 வருஷம் வரைக்குமாவது இருப்பாங்க, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் வந்து லட்ச ஆண்டுகள் எப்படி இருக்க முடியும்? அதாவது மொத்தமாகவே அங்கே சத்தியுகம் திரேதா எல்லாம் சேர்த்து 2500 தான். லட்ச ஆண்டுகள்லாம் கிடையவே கிடையாது. உங்களையும் வந்து மாயா எவ்வளோ கீழான புத்தியோடவர்களாக ஆக்கிடுச்சு. இப்போ தான் வந்து தந்தை இது எல்லாமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உலகில் யாருக்குமே தெரியல, தான் வந்து கீழான புத்தி உடையவர்கள்னே புரிஞ்சிக்க கிடையாது. நேற்று வந்து கீழான புத்தியுடையவர்களாக இருந்தோம் அப்படின்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி ஆகிட்டுருக்கீங்க? தங்க புத்தியாக ஆகிட்டுருக்கீங்க. இப்போது அதை விட வைரமாக ஆகி அதுக்கப்புறம் தான் தங்கம் ஆகுவீங்க. இப்போ சங்கமிகத்தில் வைரமான ஒரு புத்தி உங்களுக்கு கிடைக்குது. பாபா வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு புத்தி கொடுத்துருக்காரு. அதாவது படைப்பு பற்றி, படைப்பின் முதல் இடை கடையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேற்று நீங்களே தெரிஞ்சிக்காம தான் இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போது அந்த அளவுக்கு மெய்சிலிர்த்து போவீங்க. எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போகும். நம்ம மீண்டும் நம்மளோட வசிப்பிடத்துக்கு போய் சேருவோம். உண்மையான தந்தை வந்து நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் இப்போ கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் இழந்துருவோம், பதீதமாக ஆயிடுவோம் இந்த துவாபரிகம் வரும்போது. ஆனால் அது வந்து பாவனமான உலகம். அதனால தான் பதீத பாவனரே வாருங்க, சொர்க்கத்தை எங்களுக்காக உருவாக்கி கொடுங்க. உயர்ந்ததுன்னு உயர்ந்தவராக யார் இருக்க முடியும்? உயர்ந்துலேயும் உயர்ந்த தந்தை தான் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அவர் தான் வந்து எல்லாரையும் உயர்ந்தவர்களாக ஆக்கவும் முடியும். மனித உடம்பில் இருக்கிறவங்க யாராலையுமே ஆக்கவே முடியாது, உயர்ந்தவங்களாக ஆக்கவே முடியாது. அதனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்களோட மனசையும் நீங்களே கேளுங்க.
ஏன்னா அமிர்த வேலை நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம். அதிகாலையில் அமர்ந்து அந்த அமிர்த வேலையில் சிந்தனை செய்யுங்க. என்னென்னா பாபா நமக்கு பாபாவாகவும் இருக்கார், ஆசிரியராகவும் இருக்கார். கடவுளே நமக்கு வந்து அப்பாவாக இப்போ கிடச்சிட்டாரு, அவர் நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த டைமில் நினச்சி பாருங்கள். இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஓ இறை தந்தையே, ஹே பரம்பிதா என்னும் எல்லாருமே சொல்கிறாங்க. யாரை நீங்கள் பகவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அவரை இப்போ நீங்கள் நினைவு பண்ணிகிட்ருக்கீங்க. அவரே நமக்கு வந்து இப்போ கிடச்சிட்டாரு அப்படின்னு அவ்வளோ. இப்போ அதுவும் வந்து எதுக்காக வந்திருக்காரு? மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கறதுக்காக. நம்ம அடைஞ்சிட்ருக்கோம் உலகத்தில் வந்து நம்ம வெட்டியாக சும்மா உட்காந்துட்ருக்கோம்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து உலக ராஜ்யத்தையே அடைஞ்சிட்ருக்கோம். பாபா பாபான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, என்ன பாபா உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்பாங்க சில பேர். ஆனால் நம்ம உலகத்துக்கே வந்து இப்போது அவ்வளோ சொத்து வந்து அடைஞ்சிட்ருக்கோம், ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கோம். ஆனால் இது கண்ணால் பார்க்க முடியாததுனால நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க முடியல. எல்லையற்ற ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கீங்க. தந்தைக்கிட்டேருந்து எல்லையற்ற தந்தை இல்லையா அவர்? உங்களுக்கு லௌகீக தந்தையும் இருக்கார், ஆனால் அவர் வந்து எல்லையற்ற தந்தை. அதே மாதிரி இவர் அதாவது எல்லைக்குட்பட்ட தந்தை இவர் வந்து எல்லையற்ற தந்தை. தந்தைகள்லாம் தந்தை, பதிக்கெல்லாம் பதி அப்படின்னு பக்தியில் சொல்கிறாங்க இல்லையா? இப்போது உண்மையாக நான் தான் வந்து பதிக்கெல்லாம் பதி, தந்தைகள்லாம் தந்தையாக இப்போது இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா பாபான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதனால் பாபாவுக்கு வந்து பாபாவோட அப்போ குழந்தைங்களாக இருக்கீங்க இல்லையா? இப்போ குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போது விஷ்ணுபுரிக்கு போகணும். என் குழந்தைங்க எல்லாருமே வந்து விஷ்ணுபுரிக்கு போகணும். அங்கே சன்னியாசிகள் வந்து அவங்க விஷ்ணுபுரிக்கு போக வைக்கலாம் முடியாது. ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் உங்களுக்கு அதுவும் அவங்க வந்து குரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னோடய குழந்தைகள். நீங்கள் என்னை வந்து அப்பான்னு தானே கூப்பிட்டுட்ருக்கீங்க, பாபா பாபான்னு தானே கூப்பிட்றீங்க. அப்போது குழந்தைகள் நீங்கள் வந்து இப்போ சத்தியுகம் போகணும். மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள வந்து வள்ளல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு தந்தையை தவிர மனிதன் யாரும் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கவே முடியாது. தந்தைக்கிட்ட தான் அந்த எல்லா ஞானமும் அடங்கியிருக்கு. இதன் மூலம் உலகத்திற்கே சத்கதி ஏற்பட்டுரும். தத்துவங்கள் மற்றும் அனைவருக்குமே, அதாவது பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானம், அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தால் முழு உலகத்துக்குமே சத்கதி. இந்த 5 தத்துவங்கள் கூட பார்த்திங்கன்னா தூய்மை ஆகிடுது. எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிட்டு போகிறாரு. அவ்வளோ சக்திசாலியான ஞானம் இது. ஆனால் மனிதர்கள்கிட்ட இந்த மாதிரி சத்கதிக்கான ஞானமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து தத்துவங்கள் கூட முழு உலகமும் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. இதை வந்து இருக்கக்கூடியவர்களும் அப்போ எப்படி இருக்காங்க? தமோ பிரதானமாக தானே இருக்காம. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, 5000 ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ராஜ்யம் செஞ்சிட்ருந்தீங்க, சத்தியுகத்தில் தான் இருந்தீங்க. அங்கே வந்து துக்கத்தின் பேரே கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போது அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இங்கேயும் வந்து எந்த ஒரு துக்கத்தையும் அனுபவிக்கக்கூடாது. இது துக்கமான உலகம்தான். ஆனால் சாந்தி தாமத்துக்கு போகணுன்னா அங்கே அமைதியின் சொரூபமாக நீங்கள் ஆகணும். அதேமாரி சுகதாமத்துக்கு போகணுன்னா சுகத்தின் சொரூபமாக ஆகணும். பாபா வந்து இந்த டைமில் தான் வந்து சத்தியுகத்தை படைச்சிட்ருக்காரு. சத்தியுகத்தில் யார் ராஜ்யம் செஞ்சு அப்புறம் இழந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இது எல்லாத்தையும் புரிய வச்சிட்ருக்காரு. அவங்களுக்கு தான் வந்து இப்போ புரிய வச்சிட்ருக்கேன். குழந்தைங்களை வந்து தத்தெடுத்து நீங்கள் வந்து எல்லாருமே என்னோடய குழந்தைகள்.
ஒரே ஒரு தந்தை தான் வந்து குழந்தைங்களுக்கு கற்பித்து உலகத்துக்கே எஜமானராக உங்களை எல்லாருமே ஆக்கிட்டுருக்காரு. ஆனால் அவர் வந்து பாபா சொல்கிறாரு, நான் வந்து ஆவறது கிடையாது, எனக்கு தான், அதாவது அதனால தான் வந்து அவர் என்ன சொல்லப்படுது, சுயநலமற்ற சேவாதாரி. எல்லாருக்குமே இப்போது நான் வந்து பலனையே எதிர்பார்க்கல, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம தாங்க செய்கிறேன், மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து பலன் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு இந்த சேவை பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், அதை கிடைக்கும்னு எந்த பலனையும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லாருக்குமே கிடைச்சே ஆகணும். அதுதான் இந்த ட்ராமாவோட விதி. உண்மையான சுயநலமே இல்லாத சேவாதாரி ஒரே ஒரு பாபா மட்டும்தான். யார் வந்து இந்த யுத்த மைதானத்தில் இருப்பாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு கீதையில் வந்து எழுதிருக்கு. ஆனால் சொர்க்கத்திற்கான நேரம் இருக்கு இல்லையா, அதுக்கான அதுக்கான நேரம், சொர்க்கம் வந்தால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால் இப்போ தான் வந்து சொர்க்கம் வரப்போகுது. அதாவது இறக்குறதுன்னா இறந்தா போகிறது கிடையாது. இந்த யுத்த மைதானம் உண்மையான இந்த மாயாவுக்கும், அதாவது 5 விகாரங்களுக்கும் அந்த தெய்வீக குணத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டையில் ஒரு வேளை முயற்சி எவ்வளோ முடியுமோ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு முழுசாக அது சண்டை போட முடியல, இறந்துட்டீங்க அப்படின்னா கூட சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அதை தான் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. யுத்தத்தில் இறந்துட்டா அங்கே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து யாரும் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் இந்த ஞானத்தை படித்து தூய்மையானால் தான் போக முடியும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னோட கணவன் தான் குருவாக இருக்கார், ஈஸ்வரனாக இருக்கார், வேறு எந்த குருவிடமும் இந்த மாதிரி போகக்கூடாது, இந்த சாது சன்னியாசிக்கிட்டெல்லாம் போகக்கூடாது, அவரே கணவனே கண்கண்ட தெய்வம், அவரே எனக்கு குரு அப்படின்னு கணவன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வந்து பக்தியில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் சத்தியுகத்தில் வந்து குருமார்களே கிடையாது, கணவனும் கிடையாது, யாருமே, அதாவது குருவே கிடையாது. பக்தியோட ஆரம்பத்திலும் குருமார்கள் கிடையாது. அங்கே ஆரம்ப காலம், பக்தியின் ஆரம்ப காலம், அங்கேயும் வந்து குருக்களை கிடையாது. அங்கே உண்மையான தூய்மையான பக்தி இருந்துச்சு. அதாவது ஒரு இறைவனுக்காக சிவனுக்கு மட்டும் அவளை பூஜை நடந்துச்சு. சில மனிதர்கள் வந்து பிரம்மகுமார் குமாரின்னாலே அந்த பேரை கேட்டோடனே பயந்து ஓடிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து எல்லாரையுமே சகோதரன் சகோதரிகளாக ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆவது நல்லதுன்னு அவங்க தெரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா பிகே தான் வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் பிரம்மகுமாரிகள் ஆனதுனால சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கீங்கன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, புரிஞ்சிக்க அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல, புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நீங்கள் இப்போது வந்து அடைஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் பிகே ஆகி இப்போது நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் அப்படின்னு எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரீர உணர்வு தான் வந்து விகாரத்தின் துர்நாற்றம், அந்த சரீர உணர்வால் தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிட்டு இருக்கீங்க சரீர உணர்வுலேருந்து. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த சீச்சி உலகத்தின் சடங்குகளெல்லாம் விட்டுட்டு இந்த உலகையே நீங்கள் மறந்துடுங்க. இந்த சடங்குகள், அந்த சடங்கு, இது எல்லாத்தையுமே விடுறதுக்கு என்ன பண்ணணும், உலகத்தையும் மறந்துடுங்க, இந்த உலகத்திலே இருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உலகத்தையே மறந்தால் தான் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக முடியும். ஏன்னா இது எப்படி இருக்குது, இது வந்து ராவண ராஜ்யம், சீச்சியான ஒரு உலகமாக இருக்குது, துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்குது. அதனால்
நீங்கள் எங்கே வேணால் போங்க, தந்தையை வந்து நினைவு செய்யுங்க. ஆனால் படிப்பு வந்து கூடவே எடுத்துகிட்டு போங்க. இந்த படிப்பை வந்து எங்கே போனாலும் சரி, வெளியில் போகிறீங்கன்னா ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இந்த புக்கு, அதாவது பாபாவோட முரளியை எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா மொபைல்லையாச்சும் வச்சு நீங்கள் வந்து படிக்கணும், முரளியை வந்து படிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மன்மனா பவன்ற உங்களுக்கு லட்சியம் கிடச்சிருக்கு இல்லையா, அதே மாதிரி பாபாவையும் அந்த லட்சியம் என்னென்னா தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. எங்கே போனாலும் சரி, புத்தி மூலமாக அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும். இந்த நினைவு வந்து உறுதியாக இருக்கணும். அப்புறம் பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக உங்களுக்கு ஆகிடும். கடைசி நிலை கூட நல்லதாக இருக்கும். உடனடியாக கடைசி நிலையில் நல்லதாலாம் நடக்காது. வரதானம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, எந்த குழந்தைகள்கிட்ட விகாரமற்ற நிலையின் சக்தி இருக்கோ அந்த குழந்தைகளின் புத்தி வந்து சுத்தமானதாக இருக்கும். விகாரமே இருக்கக்கூடாது அந்த புத்தியில், அந்த உணர்வுகளே இருக்கக்கூடாது. அவங்க தான் வந்து சுத்தமான புத்தின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே இந்த 3 உலகுக்கும் போயிட்டு வர முடியும். சூட்சுமவதனம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு சர்வ சம்பந்தங்கள், அதாவது நீங்கள் சூட்சுமவதனம் வரைக்கும் போகணும் அப்படின்னா, இப்போது 3 உலகத்துக்கும் போயிட்டு வரணும்னா சர்வ சம்பந்தங்களையும் பாபா கிட்ட வைக்கணும். அந்த பாபாவை வந்து சம்பந்தங்களோட நினைவு செய்யணும். சும்மா பாபா ஒளியாக இருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவரே எனக்கு பதியாக இருக்கார், என்னோட கணவனாக இருக்கார், என்னோட உண்மையான நண்பனாக இருக்கார், எனக்கு ஆசிரியராக இருக்கார் அப்படின்னு அந்த உறவில் நினைக்கணும். இந்த நினைவின் கம்பியானது தான் அனைத்தையும் விட சக்திசாலியானது. இதில் மாயா வந்து தலையிடவே முடியாது. ஏன்னா சூட்சும வதனத்தின் அந்த சூட்சும உலகத்தின் பிரகாசத்தின் அனுபவத்தை பெறுவதற்காக தன்னை விகாரமற்ற நிலையின் சக்தி நிறைந்தவராக ஆக்கிடும். நீங்கள் சூட்சும வதனத்தில் இருக்கீங்க, பாபாவோட அந்த உண்மையான சம்பந்தத்திலேயே நீங்கள் இருக்கீங்க, அதை அனுபவம் பண்ணுறீங்கன்னா அங்கே அந்த அனுபவம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு விகாரமான எண்ணமே வரவே முடியாது. அதுதான் மாயானாலே இந்த வீணான எண்ணங்கள் தான். ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு மனிதன் பொருள் இல்லைன்னா வந்து வைபவங்களுக்கு வசப்பட்டு போவது தான் துணைவனான தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து கொடுப்பது. இப்போது எந்த ஒரு மனிதர்கள் பொருள் இல்லைன்னா வைபவங்களுக்கு நீங்கள் வசப்படுறீங்க அப்படின்னா தந்தைக்கு உங்களோட எண்ணங்கள் மூலமாக விவாகரத்து கொடுத்துட்டீங்க, டைவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பாபா சொல்கிறாரு அவ்வியக்த இஷாரால, பவித்திரதா சங்கமயுக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கைக்கான மகான் தன்மையாகும். இந்த பவித்திரதா வந்து பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரம். பவித்திரதா தான் உண்மையான அலங்காரம். எப்படி ஸ்தூல உடலில் வந்து விசேஷமாக மூச்சு விடுறது ரொம்ப அவசியமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மூச்சையே இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அப்படி தானே? அதே மாதிரி தான் பிராமண வாழ்க்கையின் மூச்சு வந்து இந்த பவித்திரதா 21 பிறவிகளின் பலனுக்கான ஆதாரம் மற்றும் அஸ்திவாரம் தான் இந்த பவித்திரதா. 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு ஆதாரமாக ஆயிடுது. நீங்கள் இப்போ தூய்மையாக ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் தூய்மையாக வச்சுக்கிறதன் மூலமாக. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு சிறப்பான உலகத்திலே சிரேஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.